அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. சொல்றாரு பேதுரு, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பவுல் எப்படி எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, பவுல் எப்படி எழுதுகிறாரு, அதை 2 தீமோத்தேயு 1:14 நற்பொருள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதில் படிங்க. அது 1:14, 2 கொரிந்தியர் 1:14. பாருங்க, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை என்றாரு. பேதுரு ஜீவனுள்ள நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, அது அழியாதது, மாசற்றது, வாடாததுமான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்றாரு. பவுல் அதை நற்பொருள் என்று நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நற்பொருளை பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற அந்த சிம்சோன் கதையிலிருந்து உங்களுக்கு நான் போன தடவை எடுத்து காமிச்சேன். இந்த தடவை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்றாரு, இந்த நற்பொருளை எது கெடுக்கிறது? அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த நற்பொருளை, அந்த அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஜீவனுக்கு ஏதுவான அந்த நம்பிக்கையை எது கெடுக்கிறது? பாவம் என்கிற ஒரு அந்நிய சக்தி, பிசாசானவன் அதை கெடுத்து போடுகிறான். அல்லேலூயா. அந்த நற்பொருளை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கெடுக்கிறது யாரு கெடுக்கிறது? பிசாசானவன் கெடுக்கிறான். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, ரோமருக்கு எழுதின சுவிசேஷ நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்றது? பாவமானது உங்களுடைய சிந்தையினாலே, அவர் கற்பனையினாலே எழுதியிருக்கிறாரு. பாவமானது, கற்பனை இருக்குது. ஆமா, கற்பனை இருக்குது. நம்முடைய எண்ணங்களினாலே அது சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்றது, சாகடிச்சது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்ப என்ன பண்ணதுன்றாரு? கொன்றது அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. பவுல் யாரு? சாதாரண ஆள் கிடையாது, தேவனுடைய மனுஷன். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ரொம்ப படித்தவர். கிட்டத்தட்ட அவர் WMEன்னு சொல்லலாம். அதை கரைச்சி குடிச்சவர் அவர் சொல்றாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று வஞ்சித்து என்னை அதனாலே அது கொன்றதுன்றாரு. எபேசியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறாரு, எபேசியர் 2:3, மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினியின் பிள்ளைகளா மாறிவிட்டோமா. அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோமா? நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து நம்ம தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக கோபாக்கினுடைய பிள்ளைகளா இருக்கோன்றாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தார போல புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, புசிப்பும் குடிப்பும் அந்த உலகத்தார போல புசிச்சு குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இப்படி அது மட்டுமே வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்குது இந்த உலகம்.
அந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அவர் என்ன சொல்றாரு? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. முதல்ல எது போடுறாரு? நீதி. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றாரு? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஒரு நீதியான காரியத்தை நீங்க செஞ்சுட்டு நீங்க உங்களே பாராட்டிக்குவீங்க, நல்லது செய்துட்டேன். அல்லேலூயா. நீங்களே உங்களை பாராட்டி என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு யாராவது சந்தோஷப்படுவாங்களா? அல்லேலூயா. உள்ள என்ன பண்ணும்? குத்தும். லேசா பழகி போனவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. அப்போ அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும், அது சந்தோஷமாயிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 14:34 சொல்றாரு, பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பாருங்க என்ன சொல்றாரு? பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. இகழ்ச்சின்னா தெரியுமா? அவமானம். அல்லேலூயா. எந்த ஜனத்திற்குன்னு தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் எந்த நாட்டு மக்களுக்கும், எந்த நாடா இருந்தாலும், எந்த தேசத்து மனுஷர்களா இருந்தாலும் பாவம் அவர்களுக்கு என்னவாது? அவமானம்ன்றாரு. பாவம் செஞ்சா அது மனுஷனுக்கு என்னது? அது அவமானம் என்று அவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் எழுதினவர். அதனாலதான் கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். எடுங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அல்லேலூயா. மேலும் பாருங்க, மோசம் போகாதிருங்கள். 7, 8, 9. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் அவரை பரியாசம் பண்ண விட்டாராம், கிண்டல் பண்ண முடியாதான். சொன்னீங்களே பாவம் செஞ்சா நல்லா இருப்பான்னு சொன்னீங்களே, நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னீங்களே, நல்லா இருக்கிறானே அப்படின்னு தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டாராம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசம் போகாதீர்கள், ஏமாந்து போயிடாதீங்கன்றாரு. மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்வதில் போதும். பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. இங்க யாராவது தக்காளி விதைச்சிட்டு வெண்டைக்காய் அறுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்லை. தக்காளி விதை போட்டா என்ன வரும்? தக்காளி தான் வரும். அல்லேலூயா. அது போல ஒரு மனுஷன் எதை செய்கிறானோ அதற்குரிய பலன் அவன் என்ன பண்ணுவான்? கொடுப்பான். பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா வட்டி அவன் கொடுப்பான். நகை அடமானம் வச்சு பணம் வாங்கினீங்கன்னா அதுக்கு வட்டி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கேட்டணும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, தன் மாம்சத்துக்கென்று அழிவை விதைக்கிறவன் அழிவை தான் அறுப்பான். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு நான் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டு இருந்தது. என்ன சொல்லப்பட்டிருந்தது? அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டார். அவர் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. அவரை சாப்பிட்றது தங்க தட்டில் சாப்பிட்ருக்கிறாரு. வெள்ளி கிளாஸில் தான் தண்ணி குடிச்சிருக்கிறாரு. அந்த தண்ணி வைக்கிற கூஜா வெள்ளியில் இருந்திருக்குது. அவருடைய சொந்த ஊருக்கு போனால் 2 பக்கத்தில் ஜனங்க நின்று அவர் மேலே பூ போட்டு அவரை வரவேற்பாங்க. அவ்வளவு
உச்சகட்டமான ஒரு புகழ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவ்வளவு பொன் நிறமாக அவர் இருப்பாராம், அவ்வளவு அழகாக இருப்பாராம். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு பாவம் செய்ததினாலே அவருடைய கடைசி காலத்தில் வந்து கண்ணு கெட்டு போயிடுச்சு. அவருக்கு கண்ணு தெரியல. பிச்சை எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி போனது. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் அவரை பூ போட்டு வரவேற்றவர்கள் யாராவது போய் உதவி செய்தாங்களா? உதவி செய்யலை. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்ற என்னை கொண்டது. அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து உன்னை தப்புவிக்கிறவர், உனக்கு எச்சரிக்கிறவர், உனக்கு உள்ள இருந்து அந்த நற்பொருளாகிய அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த அழியாத ஜீவன், அழியாத ஜீவன், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையாய் உனக்கு உள்ளே இருந்து அந்த நற்பொருளாய் இருந்து உன்னை என்ன பண்றார்? அவரு எச்சரிக்கிறவர். இது பாவம். அல்லேலூயா. அதுதான் அந்த நற்பொருள் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நற்பொருளாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர், இது வேண்டாம், இதை பேசாத, இதை செய்யாத, அங்க போகாத. அல்லேலூயா. போன தடவை அதைத்தானே சொன்னேன், அதுதானே சொன்னேன். செய்துட்டு இதை ஏன் பேசணும், இதை ஏன் செய்தோம், இதை ஏன் நம்ம அங்க போனோம்? அல்லேலூயா. மதியார் வீட்டு வாசல்ல காலை வைக்காதன்னு சொல்லி இருக்குது. ஆனா நம்ம செய்துட்டு பேசிட்டு அங்க போயிட்டு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. இந்த நற்பொருள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உள்ள இருந்து அந்த நற்பொருளாயிருந்து அழியாத ஜீவனுள்ள நம்பிக்கையாயிருந்து உன்னை எச்சரித்து வழி நடத்ததான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அதை கேட்டானா? சிம்சோன் கேட்டானா? அல்லேலூயா. சிம்சோன் அதை கேட்டானா? கேட்கல. அவன் கிட்ட இருந்த அந்த வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்குள்ள போகும்போது, அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது, நுழையும் போது 2 பக்கம் பெரிய தூண் இருக்கும். அது மேல என்ன இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதை தூக்கிட்டு போனானா. அவனை கொல்ல வந்திருக்கிறாங்க. அவன் கதவை உடைச்சி வெளியில வந்து அந்த மதில அந்த கதவை உடைச்சி அதை அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அவ்வளவு பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டானது, ஆழத்தில் இருக்கிற இருள் போனது, ஒழுங்கின்மை வெறுமை நீக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான வல்லமை சிம்சோன் மீது, ஒரு மனுஷன் மீது தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அந்த வல்லமையை வந்து என்ன பண்ணிட்டான்? ஒரு பெண்ணிடத்துல, ஒரு வேசியினிடத்துல என்ன பண்ணிட்டான்? இழந்து போனான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் பாருங்க என்ன பண்றான், அவனுக்கு என்ன பண்றாங்க, அவனுடைய கண்கள்ல அந்த பலன் போனதுமே ஆவியானவர் உணர்த்தாம இருந்திருப்பாரா? எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த மாம்சம் பொல்லாதது. அல்லேலூயா. மாம்சம் பொல்லாதது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நீ கோபாக்கினுடைய பிள்ளைகளாய் மாறாத, அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீ இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனை வந்து அந்த பலனற்றவனா போகும் பொழுது அந்த ரகசியத்தை சொல்லி, அந்த ஒரு பெண்ணிடத்துல தேவனுடைய ரகசியத்தை சொல்லி பலனற்றவனாய் சிறைப்பட்டு போய், தர்பீஸ்ல என்ன விற்கிது இல்லை, விற்கிது. தர்பீஸை வெட்டிட்டு அதில் இருக்கிற அந்த விதை என்ன பண்ணுவான், கத்தியில் என்ன பண்ணுவான், அப்படி எடுத்துருவான். எடுத்துட்டு தான் சாப்பிட்றோம் இல்லையா? அது போல சிம்சோனுடைய கண்ணை எடுத்துட்டாங்க, 2 கண்ணை எடுத்துட்டாங்க. அல்லேலூயா.
எப்படி சொன்னா கொஞ்சம் பயமா இருக்குமோ அப்படி சொல்றேன். அவன் பலனற்றவனாய் சத்துரு உன்னை வஞ்சித்து உன்னை எதிர்க்கு பண்றான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாயினே என்று வேறொன்றுக்கும் அவன் வரான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு நானும், அவர் சொல்ற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நான் வந்தேன், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அப்படிப்பட்ட கதறல் இருக்கிறான். ஆனா ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, பாவமோ எந்த ஜனத்துக்கு மிகழ்ச்சின்னா அது தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும், தேவனுடைய வல்லமையை பெற்ற மனுஷனாக இருந்தாலும், அவன் அந்த அற்பமான ஒரு பாவத்தில் விழும் பொழுது அவன் அங்கே என்ன பண்ணப்படுறான், இகழ்ச்சிக்கு உள்ளாகிறான். அவன் என்ன பண்றாங்க, வேடிக்கை காட்டுறாங்க. கண்ணை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அவனுக்கு வேடிக்கை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்தாங்களா? பூ போட்டவங்க யாராவது வந்தாங்களா? இவர் தங்கத்தட்டில் சாப்பிட்டா இருப்பான்னு சொல்லி அவருக்கு யாராவது உதவி பண்ணாங்களா? கடைசி காலத்தில் அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்றாரு ஆண்டவர், அது சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல தான் சிம்சோன் எடுங்க, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம் எடுங்க. அல்லேலூயா. 16:28, நியாயாதிபதிகள் 16:28. ஏன் அங்க கொண்டு போறேன்னா, அங்க பாருங்க அவன் என்ன சொல்றான். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். அல்லேலூயா. அங்க அவமானத்தால கதறி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பலசாலி பாவத்து நிமித்தம் அவமானத்தோடு அவன் என்ன பண்றாங்க, கதறி கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல தான் சொல்றான், போன தடவை சொன்ன, திருப்பி சொல்றேன் நானு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே. அவனுக்கு அங்கதான் தெரியுது, அந்த அவமானப்பட்டு அவமானமும் நிந்தையும் அடைந்து பலனற்றவனாய் அங்க கட்டப்பட்டு 2 கண்களை இழந்து அந்த இடத்துல அவன் சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய முழுமையான இறையாண்மையை சொல்லி அழைக்கிறான். அதான் கர்த்தராகிய ஆண்டவரையே 2 வார்த்தை சேர்த்து போட்டிருக்குது. தேவனுடைய முழுமையான இறையாண்மையை, அப்படிப்பட்ட அந்த பெயரை சொல்லி தன்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து அவன் என்ன பண்றான், கூப்பிடுகிறான். அப்போ இருதயத்தின் ஆழத்துல அப்பதான் அவனுக்கு தெரியுது, இந்த பலன் கொடுத்தது எனக்கு கர்த்தர் என்று. அந்த இடத்துல அவன் தெரிந்து கொண்டதனாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் கூப்பிடுகிறான், மன்றாடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்று சொல்லும்போது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் நம்முடைய எஜமான், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் சிருஷ்டி கர்த்தா என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை தேவனே என்னை பலப்படுத்தும். அந்த இடத்துல மன்றாடுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் நான் அவர் சொல்றாரு, பரிசுத்த யோவான் சொல்லுகிறாரு, அல்லேலூயா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்படி அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், அல்லேலூயா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதற்கு நீதியும்
அல்லேலூயா. உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா விசுவாசி, நாம விசுவாசி, நாம திடீர்னு ஏதோ ஒரு விதத்துல நம்மளை அறியாம ஒரு பாவத்தை நம்ம பண்ணிடுறோம். அப்படி பாவத்தை பண்ணிட்டோம்னா அது நம்ம என்ன பண்ணுது, மனசை குத்துது. நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட திரும்பி வர்றோம். திரும்பி வந்து என்ன சொல்கிறோம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும்ன்றோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் தெரியுமா, தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா, என்னுடைய இளவயதின் பாவங்களை நினையாதிரும் என்றான். அல்லேலூயா. அப்போ ஏதோ நம்ம அறியாம நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பாவம் இருக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னவா இருக்கிறார்னா உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 51:9-10 என்ன சொல்றான் பாருங்க. பாவம் பண்ணிட்டு உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீக்கியதும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஜீவனுள்ள அந்த நம்பிக்கையை, அந்த நற்பொருளை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதீரும். பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 15:6 சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். யார் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகிய என் கையை என்ன பண்றாரு, உனக்கு விரோதமாய் நீட்டுவேன். அல்லேலூயா. உன்னை காக்கிற கரம், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டெடுக்கிற அந்த கரம் இப்ப எப்படி மாறுது, பாவத்தினால எப்படி மாறுது, என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். ஏன் அழிக்கிறேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன்றாரு. பாருங்க எவ்வளவு நீடிய சாந்தமும் எவ்வளவு கிருபையுமா இருக்கிறார் கர்த்தர். அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் இளைத்து போக முடியுமா? அல்லேலூயா. கர்த்தரே இதை சொல்றாருங்க. இப்போ வேற இப்போ புது வேதாகமத்தில் வந்தீங்கன்னா கர்த்தர் பேசுறதெல்லாம் சிகப்பு கலர்ல இருக்கும். அல்லேலூயா. அதுல தான் சொல்றாரு, நான் உங்கள் பாவங்களை பார்த்து நீங்கள் பின்வாங்கி போனதை பார்த்து நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போயிட்டேன். உடனே நான் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. பாவம் நம்மளை மட்டும் அழிக்கலை, கர்த்தரை என்ன பண்ணுது, துக்கப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் பாவம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், ஊரடிச்சு உலையில் போடுறான், நல்லா இருக்கிறானே ஐயா. அல்லேலூயா. சொல்கிறோமா இல்லையா? நமக்கு குழப்பமாகுது இல்லை? குழப்பமாகுதா இல்லையா? நல்லா முழு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறானே. சங்கீதம் 73 படிச்சிங்கன்னா தெளிவாக சொல்ல போட்டுருது, அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்குதான். யாருக்கு? துன்மார்க்கனுக்கு எல்லாமே நல்லா நடக்குது, அவன் நல்லா இருக்கிறானே. நமக்கே குழப்பம் வருது. இங்கே தான் இவங்க தான் சொல்கிறாங்க, சபையில் தான் சொல்கிறாங்க, பாவம் பண்ணாத, பரிசுத்தமாயிரு, கர்த்தரை தேடு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் போய் சுற்றி பார்த்தா நம்மளை என்ன பண்ணுது, குழப்பமாகுது. ஆனால் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தவன் எங்கே போய் சேர்ந்தான்? அல்லேலூயா. நரகத்திலே, அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற பொழுது, அல்லேலூயா, அவன் நினச்சி பார்க்குறான், அங்கே தான் நினச்சி பார்க்குறான், அதை செய்யாமல் இருந்திருக்கலாமே, அதை பேசாமல் இருந்திருக்கலாமே, அங்கே போகாமல் இருந்திருக்கலாமே. அல்லேலூயா.
சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஒன்றை கேட்டேன், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்படியாக அவரை ஆராய்ச்சி செய்யும்படியாக என்னுடைய ஜீவனெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை வாஞ்சித்து நாடுவேன். அல்லேலூயா. அதான் இப்போ மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு என்ன தெரியாது, அவிசுவாசிக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பரிகாரம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா பரிகாரி கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரி கர்த்தர். அப்ப அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, உயர்த்துறது யார் உயர்த்துறாரு, இப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கிறது யாரு. ஆனா அவங்க நினைக்கல, இப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கிறது யாரு, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பாருங்க. யாத்திராகமம் 9:16 என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 9:16 பார்வோனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. பார்வோன் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் என்னும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக உன்னை நிலை நிறுத்தின. உன்னை யார் இவ்வளவு தூரத்துக்கு மேல தூக்குனது? அல்லேலூயா. பார்வோனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும் யார் கொடுத்தது? நான் கொடுத்தேன்றார். அல்லேலூயா. நான் கொடுத்தேன். உன்னை உயர்த்துறது யாரு? நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்துல அந்தஸ்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிறது நம் கர்த்தரான்னு தெரியல. ஆனா அந்த கர்த்தருக்கு மகிமைய அவங்க செலுத்துறது இல்லை. அதனால்தான் சொல்றாரு, நான் உனக்கு இவ்வளோ வல்லமையை கொடுத்தேன், இவ்வளோ மகிமையை கொடுத்தேன், இவ்வளோ உயரத்துல உன்னை வச்சேன், அதான் நான் கொடுத்தது உனக்கு. அல்லேலூயா. ஆனா அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணா, கொன்று போட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் இதை கொடுக்கிறது, மேன்மையை கொடுக்கிறது யார் கொடுக்கிறது? தேவன் தான் கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்துல சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது யாரு? நம்முடைய தேவன் தான் கொடுக்கிறார். அது யாருமே என்ன பண்றது இல்லை, நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் தாவீதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறாரு. அவனுக்கு அந்த மேன்மை எப்படி கொடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இப்போ அது அப்படியே வைங்க. யாத்திராகமம் 9:16 அப்படியே வைங்க, அப்படியே எடுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனம் எடுங்க. 17:46 அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று என்ன சொல்றான்? எப்படி இருக்கு பேச்சு பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றான், தேவன் நான் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்குது. அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தில் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாமுவேல் தீர்க்கதரிசினாலே தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது சொல்லுகிறான், என்ன சொல்றான், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், படிக்கும்போது நல்லா கவனிச்சு படிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும். அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு நடக்க போகிற காரியத்தை பார்த்து பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்றானா இல்லையா? ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்க. அந்த 9:16 யாத்திராகமம் 9:16 என்ன சொல்றாரு, என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படி. நல்லா கவனிக்கணும், இது ஆண்டவர் பேசுறார். யாத்திராகமம் 9:16 பார்வோனை பார்த்து என்ன சொல்றாரு, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தின. இது யார் சொல்றது? ஆண்டவர். இங்க என்ன சொல்றான், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தவர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்றாரு,
தேவனை நேசிக்கிறவன் என்ன சொல்றான்? அதே வார்த்தையை தான் சொல்றான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்ப எங்க வச்சிருக்கிறான்? இருதயத்தில் வச்சிருக்கிறான். இங்க நடக்கிற காரியத்தை வச்சு இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று. அவர் தான் வெற்றியை தருகிறார், வாழ்வை தருகிறார். பேச்சு ஒரே மாதிரி இருக்கா? அல்லேலூயா. ரெண்டு பேரும் பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் தேவனாயிருந்து பேசுகிறார், இவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவனாயிருந்து பேசுகிறான். ஒரே வார்த்தையை தான் பேசுகிறான். இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. ஆண்டவரை நேசிக்கிறவருடைய இருதயம், ஆண்டவருடைய மகிமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை தெரிந்த ஒரு இருதயம், இப்படிப்பட்ட இருதயம் பேசும் பொழுதுதான் ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு அவன் என்ன பண்றாரு? கரவலாடுகள் பின்னே திரிந்த உன்னை எடுத்து ராஜாவாக்கின. நீங்க பெரிய ஆள் ஆகணுமா? அல்லேலூயா. நீங்க என்னைக்கு தேவனை நேசிக்கிறீங்களோ, எனக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொள்றீங்களோ, என் தேவன் என் கர்த்தர் என்று என்னைக்கு சொல்றீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் இருதயத்தில் கர்த்தரை மேன்மையா வச்சிருக்கிறாங்களோ, பிரதானமா வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மகிமைப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு தேவன் உயர்த்தாம இருக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினா அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டு உன்னை சும்மா இருக்க மாட்டாரு, உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு மகிமை செலுத்தினா அந்த மனுஷங்க வாங்கிட்டு போயிட்டு நீ கஷ்டப்படும் போது அவனுக்கு எதுவும் கொடுக்கல இல்லையா? பூ போட்டவங்க எதுவும் கொடுக்கல. ஆனா கர்த்தரை நீ மகிமைப்படுத்தினா அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். மனுஷனை மகிமைப்படுத்தினா உனக்கு என்ன பண்ணுவாரு? மனுஷன் மறந்துடுவான். அல்லேலூயா. அதனால தான் நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. 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 அதனால தான் ஒரே மாதிரி இருக்கு பேச்சு. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை இருதயத்தில் பிரதானமாக வச்சிருக்கிறீங்களோ, உங்களுடைய வார்த்தையை மாறிடும், பேச்சை மாறிடும். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்களே மாறிடும், சிந்தனையை மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் ஆண்டவரை பற்றி சொல்றான் பாருங்க. 45:7 சங்கீதம் 45:7 எடுங்க. அவர் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்றான். நீர் நீதியை விரும்பி, அல்லேலூயா, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அப்போ அவர் பாவத்துக்கு எதிராக கரத்தை நீட்டுகிறார். எதுக்கு எதிராக கரத்தை நீட்டுகிறாரு? பாவத்துக்கு எதிராக கரத்தை நீட்டுகிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, தேவனுக்கு சித்தமானதை செய்யும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கரம் என்ன பண்ணுமா? நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. எடுங்க சங்கீதம் 89, எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். சங்கீதம் 89 எடுங்க. 89 20 29 வரைக்கும் பாருங்க. 20 29 வரைக்கும் பாருங்க. சங்கீதம் 89 20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட. ஆனா பாவம் செய்கிற பின்வாங்கி போன அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம படிச்சோமே, உன்னுடைய பின்மாற்றத்தின் நிமித்தம் உனக்கு எதிராய் என் கையை நீட்டி உன்னை அழிப்பேனாரு சொன்னாரா இல்லையா? படிச்சோமா இல்லையா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எரேமியா 16 எரேமியால படிச்சல்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15:6 எரேமியா 15:6 என்ன படிச்சோம்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டின என்றார். அல்லேலூயா. நீட்டி உன்னை அழிப்பேன்றார். அதே ஆண்டவர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 89:21 என்ன சொல்றார்? என் கை அவனோட கூட உறுதியாக இருக்கும்,
என் புயம் அவனை பலப்படுத்தும். அவரை மகிமைப்படுத்தினா, அவருக்கு பிரியமானதை செய்தா, அவருக்கு சித்தமானதை செய்தா, அவர் என்ன சொல்றாரு? என் கரம் உன்னோடு கூட, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னுடைய நீதி உள்ள கிரியையை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். நீ நீதி செய்யும் பொழுது அவர் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, கெட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. பாவம் சிம்சோனை ஒடுக்கிச்சா? சிம்சோனை ஒடுக்கிச்சா இல்லையா? நெருக்கிச்சா இல்லையா? அவமானப்படுத்திச்சா இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானோ என்று வேறொன்றுக்கும் நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்றார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணம் உள்ள ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தருக்கு பயந்து இருந்து பாருங்க, கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க, கர்த்தரை நீங்க உயர்த்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில கிடைக்கிற நேரத்துலலாம் நீங்க உயர்த்தி பாருங்க. நான் சொல்றேன், அவர் கை உன்னோடு கூட இருக்கும், உன்னை பலப்படுத்தும், கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, சத்துரு அவனை நெருக்குவதில்லை. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதிலே கலக்கம் அடைந்தும் மன முறிவடைது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்றார். அல்லேலூயா. அப்போ பாவம் என்ன பண்ணுது? அழிக்குது. நற்பொருள், அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுது? தாங்குது, உயர்த்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை உன்னை எழுந்திருக்க முடியாதுன்றாரு. உனக்கு முன்னால ஒருவன் எழுந்திருச்சு நிற்கவே முடியாதுன்றார். ஏன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்ன்றாரு. உன்னை பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஆனா அந்த மாம்சம் பொல்லாது. அல்லேலூயா. மாம்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாம்ச சிந்தை வரும் பொழுதெல்லாம் என்ன பண்ணும்? மாம்ச சிந்தை மரணம். அதை உடனே ஞாபகத்தில் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த தேவன் சிம்சோனை சொல்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும், என்னை பலப்படுத்தும், பாவங்களை மன்னிச்சு பாவங்களை அறிக்கையிட்டு இருக்க மாட்டான். நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் இழந்து போய், தன்னுடைய பலனை எல்லாம் இழந்து போய் அந்த இடத்துல அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருக்க மாட்டானா? ஆண்டவரே, நான் செய்தது பாவம், ஆண்டவரே நான் செய்தது நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், என் மேல கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நான் செய்தது பாவம், ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருள்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ தடவை என்னை நினைச்சிரு, நான் நினைக்கல, ஆனா இந்த ஒரு விசை நினைய, என் பாவங்களை மன்னித்து என்னை நினைச்சு பாருன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு அதே பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செய்து விட்டு விட்டா அவர் மன்னிக்கிறதற்கு இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார், நீதியும் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம பண்ணிட்டோமே, நம்ம தேவனிடத்தில் சேர ஒண்ணும் இல்லையா? இல்லை, இருக்குது. அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. விட்டு விடணும், திருப்பி அதில் தொடரக்கூடாது. விட்டுட்டா என்ன பண்றாரு? நம் பாவங்களை மன்னிக்கவருக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசமும் பரிசுத்தமும் யோபினுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து போனான் யோபு, எல்லாவற்றையும் இழந்து போனான்.
சத்ருவினாலே பிசாசினாலே எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா அவன் கடைசி வரைக்கும் கர்த்தரை நான் மறுதலிக்கல. என்ன சொல்றான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மனைவி சொல்றார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இவ்வளவு கஷ்டப்படுறீர் நீரு. இல்ல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு நடக்கிறார். ஏன் நடக்குது, எதனால நடக்குது எனக்கு தெரியல. நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு யோபு, அந்த தரித்திரன் லாசரு அந்த ஐஸ்வர்யன் மடியில அவன் இருந்து அது சாப்பிட்டு ஆசையா இருந்தான்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசையா இல்லை, அவன் ஆசையா இருந்தான்னு போட்டிருக்குது. நல்லா நீங்க படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தமும் விசுவாசமும் நமக்கு இருந்தால், ஹல்லேலூயா, பரிசுத்தமும் விசுவாசமும் தேவனிடத்தில் நமக்கு இருந்தால், அந்த யோப பத்தி வேதம் சொல்லுது. யோபினுடைய முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் எடுங்க. யாக்கோபு 5:11 எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நடுவில் இருந்து நான் வாசிக்கிறத, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவை. அதாவது யோபின் முடிவை பத்தியா? தொடக்கம் நல்லா இருந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அல்லேலூயா. ஆனா யோபின் முடிவு எப்படி இருந்தது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருந்தது. இருந்ததா இல்லையா? அதனால யோபினுடைய முடிவை பாரு. விசுவாசமும் பரிசுத்தமும். நீ விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்துல நிலைத்திருக்க வேண்டும். நடுவில் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? யோபின் முடிவை பாரு, ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் எபேசி நிருபம் சொல்லுகிறது. அதனால்தான் சொல்றோம், கொஞ்சம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆனபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் நம்ம துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல இல்ல. ஆனா அந்த நேரத்தில் நான் சொல்றேன், அவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான காரியம். அதாச்சும் நீங்க பாண்டீங்கள, மண்ணான மனுஷனை அவர் என்ன பண்றாரு? மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை நமக்கு கொண்டு வருகிறது. அப்ப காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சொல்றாரு, நீங்க உலகத்துல சில பாடுகள் மத்தியில, சில துன்பங்கள் மத்தியில நீங்க தேவனை மகிமைப்படுத்த நீங்க தவறுனீங்கன்னா, நான் சொல்றேன், என் மகளுக்கு திருமணமாக தாமதமாகும் பொழுது நான் ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க விட்டதே இல்லை. அல்லேலூயா. நான் நினைக்கிறோம் நடக்கல, நம்ம விசுவாசிக்கிறோம் தாமதமாகிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த பிடிச்ச காலை பிடிச்சதுதான். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி பிடிச்சான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஒரு பொண்ணுக்கு தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலகாம இருக்கணும், நம்மை கைவிடாம இருக்கணும் தான் சிலுவையில் அவர் கைவிடப்பட்டவராய் துவங்கினார். அல்லேலூயா. விசுவாசிச்ச சிம்சனை விட்டாரா? விசுவாசிச்ச யோபை விட்டாரா? விசுவாசிக்கிற எவரையுமே அவர் விடவில்லை. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தேவை என்ன வேணும்? உன் வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும், நீதியான கிரியை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். என தேவன் கொடுத்தது அது. அல்லேலூயா. அந்த நீதியும் பரிசுத்தமும்
கிறிஸ்துவை இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் இலவசமாய் கொடுத்தது. ரட்சிப்பில் என்ன கொடுத்தாருன்றீங்க? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பில் என்ன இருக்கு? நீதி இல்லாதவனுக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாதவனுக்கு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்தையும் அந்த நீதியும் நீ காத்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நீ காத்து கொள்ள வேண்டும். அந்த நற்பொருளை நீ காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே உன்னை மேன்மையாக்குறதுக்கு அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜீவனுள்ள நம்பிக்கை, நற்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் நீங்க காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் கரம் உன்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா. எடுங்க, படிப்போம், மறுபடியும் படிச்சுட்டு முடிக்கலாம். சங்கீதம் 89 படிங்க. எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 89:21. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துரு நாம் அடங்கடி பண்றாரு, யுத்தம் அவருடையது. அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா வாழணுமா, சமாதானமா வாழணுமா, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்த, அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த, கிறிஸ்துவின் ஆவியானவரை நமக்கு கொடுத்த அந்த தேவனுக்கு பிரியமானதை பேசணும். எப்படி ஆண்டவர் பேசுனதையே தாவீது பேசினான்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. நேசிக்கிறவங்களால தான் பேச முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவங்களால தான் ஆண்டவர் மாதிரியே பேச முடியும். ஏன் ஐக்கியம் அங்க இருக்குது. ஒரு ஃப்ரெண்டோட நீங்க பேசி பாருங்க, ஒரு ஃப்ரெண்டோட பழகி பாருங்க, அவன் பேசுறதே பேசுவீங்க, அவன் செய்யறதே செய்வீங்க. இல்லையா? 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 உண்டு. 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு வரீங்கல்ல, எல்லாம் தெரியும் எனக்கு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். அது மாதிரி தான். அல்லேலூயா. அப்படிதான் பேசுறாங்க. ஆண்டவர் பேசுறது தான் தாவீது பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதான் நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் தான். நமக்கு யார் ஐக்கியம்? நம்ம ஐக்கியம் யாரோடு கூட? ஆண்டவரோடு கூட. அதனால தான் சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏது? நீங்கள் நீதியினுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாம்.